நன்றி 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 நன்றி. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு. எல்லார் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தத்தாலே எல்லாரும் சொல்லுவோம். கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே. கரை நீங்க இருதயத்தை நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் அழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் கழுவும் திருரத்தத்தாலே. எல்லாரும் சொல்லுங்கள். கரை நீங்க இருதயத்தை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவும் திருரத்தத்தாலே. கரை நீங்க இருதயத்தை ஆவியோடு ஆத்துமா ஆவியோடு ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே. ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். எல்லாரும் பாடுவோம். ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே. ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினையே ஓடி வந்தே. கல்வாரியின் எல்லாரும் உணர்ந்து பாடுவோம். எங்களை பாவங்களற கழுவும் கழுவும் திருரத்தத்தாலே. கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே. கரை நீங்க இருதயத்தை அர்ப்பணிப்போடு சொல்லுவோம். சுயமன்னில் சாம்பலாய் மாற சுத்த
ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்குவீர். எல்லாரும் சொல்லுவோம், சுயமென்னில் எல்லாரும் பாடுவோம், சுத்தாவியே ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா. சபையா ஒரு மனதோடு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், கல்வாரியின் கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியின் கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் உம் திருரத்தத்தாலே ஆமென். கரை நீங்க இருதயத்தை. என் ஆத்மாவும் சரீரமும், என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். உணர்ந்து சொல்லுவோம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும், உணர்ந்து அர்ப்பணிப்போடு சொல்லுவோம், என் ஆண்டவர் இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா, இயேசு தேவா, அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா, என்னையே நான் என்னை ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம். சொல்லுவோம், வாசம் ஆழ்மையோடு சொல்லுங்கள், என்னை ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம், வாசம் செய்யும் என்னை ஏற்றுக்கொள்ளும், வாசம் செய்யும். இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், என் ஆத்துமா, என் சரீரம், என் ஆவி முழுவதும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உகந்த காணிக்கையாய் என்னையே ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஏற்றுக்கொள்ளும், நான் பாடுகிற பாடல்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. என் துதி பலிகளை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. என் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. என்னை ஏற்றுக்கொள்ளும். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருக்கணும், தேவனுடைய திட்டம் மாத்திரம் நிறைவேறணும். எங்கள் ஆராதனையில் கர்த்தர் பிரியப்படணும். கர்த்தருடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து தேவ சபையிலே கர்த்தர் எழுந்தருள ஒரு மனதோடு அவருடைய நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றி பாடப்போகிறோம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவருடைய நாமத்தை துதிகள் செலுத்தி நாம் போற்றுவோம். நமக்கு தெரிந்த பழைய பாடல், இணைந்து கரம் தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். Praise be to God. எல்லார் கரங்களை தட்டி
பாடுவோமா சேர்ந்து? தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. பாடுவோம் அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், எங்கள் காலடி வழுவிடாமல் பாடுவோம், எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நீதம் வழி நடத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நீதம். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம் அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம், எல்லாரும் பாடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், எல்லாரும் பாடுவோம், சாகும் வரை நல்ல கைகளை தட்டி மனதார அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே. எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ராஜனுக்கே, ஜீவனுள்ள நாட்கள், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் பாடுவோம் அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, சபையார் இணைந்து பாடுவோம் சத்தமாய், கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தம். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே,
பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே. பாடுங்கள். அல்லேலூயா தேவருக்கே ஆமென். அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. நல்ல கையை தட்டி மனதார கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். வாய்களை திறந்து நல்ல கர்த்தரை ஒரு மனதோடு மகிமைப்படுத்துவோம். வாய் திறந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். அல்லேலூயா. Thank you Jesus. ஹalleluya. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்மை ஒரு மணவாட்டியாக அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? அவரோடு சேர்த்து கொள்ள அவர் சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார், வெளிப்பட போகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தருடைய சத்தத்தை என் காதுகள் கேட்கும், பிரதான தூதனுடைய சத்தத்தை என் காதுகள் கேட்கும். ஹalleluya. கர்த்தர் என்னை மறுரூபமாக்குவார், மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்ளுவார். அப்படி விசுவாசம் உள்ளவர்கள் இரண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ரட்சிப்பு விலையேறப் பெற்றது. அல்லேலூயா. ஆமென். சேர்ந்து பாடுவோம். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். ஆமென். இணைந்து சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சத்தம் வானில் தோனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, எல்லாரும் பாடுவோம். சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே தேவய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய காலம் வானில் முழங்க எல்லாரும் பாடுவோம். தேவாதி கரம் தேவனை தட்டி சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குத்தம் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடினும் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் வாக்குதான் மாறிடாதே. தேவதூதர் பாடல் தோனிக்க தேவன் அவரையே தரிசிப்போமே. தேவதூதர் பாடல் முழங்க தேவன் அவரையே தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம் இயேசு மகாராஜனை. கை கொண்டு வந்தவங்க நல்ல கையை தட்டி தெரிஞ்ச பாட்டு தான். வாயை திறந்து கர்த்தரை பாடுவோம். இயேசு மகாராஜனே வந்திடுவார். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கு இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். பாடுவோம். கண்ணீர் கவலை அங்கு இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பல
சந்தோஷமாய் பாடுவோம். இயேசு மராஜனே வந்திடுவார். கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கர்த்தரே வாரும், வாஞ்சையை தீரும், கருத்துடன் நாம் விழித்திருப்போம். கர்த்தரே வாரும், வாஞ்சையை எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? உற்சாகமாய் கைத்தட்டி சொல்லுவோம். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம்மேசு மராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம்மேசு மராஜனே வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குத்தம் மாறிடாதே. வானமும் சபையார் எல்லாரும் உற்சாகமாய் ஒரு மனதோடு சந்தோஷமாய் பாடுவோம். ஆமென். தேவதூதர் பாடல் தோனிக்க தேவன் அவரையே தரிசிப்போமே. தேவதூதர் பாடல் தோனிக்க தேவன் அவரையே தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம்மேசு மராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம்மேசு மராஜனே வந்திடுவார். மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாரார். எல்லாரும் கைத்தட்டி சொல்லுவோம். ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடே அவனியில் வாராரே. ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடே அவனியில் வாராரே. ஆமென். மீண்டவரோ மேலோகமே செல்ல மேதினியை விடுவார். மீண்டவரோ மேலோகமே செல்ல மேதினியை விடுவார். மேகமீதில் இயேசு ராஜன் வேகம். வாராரே. ஆமென். சபையே எல்லாரும் எதிர்பார்ப்போடு ராஜன் வேகம் வாராரே. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பிய எழும்பிடுவார். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். ஆமென். மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறந்தே போவாரே. மரிக்காது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமென். மறைந்தே போவாரே இயேசுவோடே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. பாடுவோம். மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. பாடுபட்டோர்க்கு பலன் அளிப்பாரே. பாடுபட்டவர் தாமே. பாடுவோம். பாடுபட்டோர்க்கு பலன் அளிப்பாரே. பாடுபட்டவர் தாமே. கூடும் நமக்கோ குறைவில்லா பலனை கூவிய கொடுத்திடுவார். கூடும் நமக்கோ குறைவில்லா பலனை கூவிய கொடுத்திடுவார். பாடுவோம். மேகமீதில் இயேசு வேகம் நன்றி நன்றி அப்பா. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம்
சபையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்க சபையை தூய்மைப்படுத்துங்கப்பா. நீர் விரும்புகிற பரிசுத்தம், நீர் விரும்புகிற ஆயத்தம், நீர் விரும்புகிற ஆண்டவரே உமக்கு பிரியமான வழிகளை எங்களுக்கு கற்று தாருங்க ஆண்டவரே. எல்லாரும் கைகளை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, உம்முடைய வருகையில் எதிர்கொண்டு வருகிற மணவாட்டியின் சபையாய் என்னை உருவாக்குங்க. சொல்லுங்க பார்க்கலாம், என்னை உருவாக்குங்க. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். எல்லாரும் சொல்லுங்க, இன்னும் நான் பரிசுத்தம் அடையணும் ஆண்டவரே, இன்னும் நான் நீதி செய்யணும் ஆண்டவரே. உம்முடைய வருகையில எதிர்கொண்டு வருகிற மணவாட்டியாக என்னை ஆயத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை திடப்படுத்துங்க, என்னை தைரியப்படுத்துங்க. எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படணுமே, அவர்களும் ஆயத்தமாகணுமே, அவர்களும் கர்த்தருடைய இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படணுமே, அவர்களும் கர்த்தருடைய சமூகத்தில் வரணுமே. எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது? கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுங்கள். ஹalleluya, hallelujah, thank you Jesus. அப்பா இன்னும் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அதை மாற்றும் ஆண்டவரே, எங்களை உணர்த்தும் ஆண்டவரே. hallelujah, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Ori balaga shadura riandana malagadara balaga shadara. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரிகளே, நாம் வாழுகிற காலம் ஒரு கொடிய காலம். இந்த காலகட்டத்தில் நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். என் நேரமும் கர்த்தருடைய வருகை இருக்கலாம். நம்மை சேர்த்துக்கொள்ள கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். என் அருமையான சகோதரனே, இந்த காலத்துல நாம ஏதோ ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு இருக்கிற காலம் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய சரீரம் கர்த்தர் தங்குகிற ஆலயம். மற்றவர்கள் செய்கிறது போல புகையிலை போடுவது, மற்றவர்கள் செய்கிறது போல மதுபானங்களை அருந்துவது, மற்றவர்கள் செய்கிறது போல வெற்றிலை பாக்கை பயன்படுத்துவது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய சரீரத்தை நாம் கெடுத்தால் நாம் நினைக்கிறோம் இது நம்முடைய சரீரம் என்று. இல்லை, இது கர்த்தருடைய ஆலயம். கர்த்தருடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். சகோதரிகள், நம்ம யாரா இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாம்சத்தை கீழ் அடக்கணும். ஒவ்வொரு நாளும் டெம்டேஷன், சோதனைகள், பாவ போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். ஆனா ஒரு நாளும் பிசாசுக்கும் மாம்சத்துக்கும் இடம் கொடுக்கவே கூடாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மேட்டிமை எண்ணம், இவைகளெல்லாம் கர்த்தர் அருவருக்கிறார், வெறுக்கிறார். அநேக நேரங்களில் நாம நினைக்கிறோம், நான் பாடும் போது, நான் துதிக்கும் போது என் துதி பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார் நினைக்கிறோம். உண்மையாய் கர்த்தருடைய பார்வையில ஒரு மனிதன் தன்னுடைய மாம்சத்தையும் தன்னுடைய சுயத்தையும் அடக்குகிறானோ, தாழ்த்துகிறானோ, அவனைத்தான் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். எல்லார் கண்களை மூடி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வேண்டாத பலவீனங்களை கர்த்தர் மாற்றி போடும்படியாய் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா? நம்முடைய பார்வையில் நாம் பரிசுத்தவானா இருக்கிறதை விட
கர்த்தருடைய பார்வையில் நாம் அவருக்கு பிரியமா இருக்கணும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நல்ல வழியில நடத்துங்க ஆண்டவரே. சில நேரத்தில் எனக்கு நலமாய் தோன்றுவது உம்முடைய பார்வையில வேதனை உண்டாக்குகிறதா இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. 100% நான் கர்த்தருக்கு பிரியமா வாழணும் அப்படின்னு விரும்புகிற சகோதரர்கள், சகோதரிகள், தம்பிமார், பிள்ளைகள் எல்லாரும் உங்க 2 கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நேராய் உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா. தகப்பனே உம்பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே உம்பீடத்தில் தகன பலியானே, அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும், அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும். கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள், வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றேன், வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றேன், மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு. எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் இணைந்து சொல்லுவோம், மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, உகந்த காணிக்கையா உணர்ந்து சொல்லுவோம், ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த தேவையில்லாத பொய்கள், தேவையில்லாத எண்ணங்கள் எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆமென். சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா. உணர்வோடு சொல்லுங்கள்,
யோசனையா முகர்ந்து மகிழுமையா. ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லே. எல்லார் கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா. பாடுவோம் எல்லாரும் ஒரு மனதோடு. சர்வ வல்லமை உள்ளவர், பரிசுத்த சிருஷ்டிகர், சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் பண்ணுகிறவர், பெரியவர், உன்னத. அல்லேலூயா, ஆமென். நல்ல கைகளை தட்டி நம்முடைய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனா இருக்கிற இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஆராதனையில் ஆளுகை செய்கிற பரிசுத்த ஆவியான தெய்வத்திற்கு நல்ல கையை தட்டி மனதார மகிமையை செலுத்துவோம். அவரே துதிக்கு பாத்திரர், எல்லா மகிமைக்கும் பாத்திரர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடந்த வாரம் எல்லாம் கிருபையாய் கர்த்தர் நம்மை நடத்தினாரே. 2 கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். வருகிற வாரம் முழுவதும் கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்தும்படியாய் 2 கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து ஆண்டவர் எங்களை நடத்தும். ஆமென். இந்த வாரத்துல யாருக்கு இந்த பலவீனங்களும் வராதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். நம்முடைய வாகனங்களில் போகும்போது வரும்போது தெய்வீக பாதுகாப்பு இருக்கும்படியாய், தொழில்களுக்கு சகோதரர்கள் போகும்போது வரும்போது தெய்வீக பாதுகாப்பு இருக்கும்படியாய், வேலைகளுக்கு போகும்போது வரும்போது தெய்வீக பாதுகாப்பு இருக்கும்படியாய், பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு போகும்போது வரும்போது, பிள்ளைகள் கல்லூரிகளுக்கு போகும்போது வரும்போது தெய்வீக பாதுகாப்பு இருக்கும்படியாய் 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வாரத்தில் ஆண்டவரே எங்கள் விசுவாச குடும்பங்களை சார்ந்தவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வெளிநாடுகளில் வெளியூர்களில் படிப்பின் நிமித்தம் வேலை நிமித்தம் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய மறைவுக்குள்ள, உம்முடைய கூடார மறைவுக்குள்ள ஒவ்வொருவரையும் பொதிந்து பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நீங்க நடத்துங்க ஆண்டவரே. சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் சொந்தமான வீட்டை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி எல்லா 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நல்ல நாம மகிமை அடையணும் ஆண்டவரே. எங்கள் சபையில் சுற்றிலும் இருக்கிற கிராமங்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு விரும்புறவங்க உங்க 2 கரங்களை ஒரு விசை கூட உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, அழிவுக்கு நேராய், பாதாளத்திற்கு நேராய், நரகத்திற்கு நேராய் சென்று கொண்டிருக்கிற ஜனங்களை தொடும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே, விடுதலையாக்கும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அருமையான நம்முடைய தாயார் லூர்து மேரி அவர்களுடைய மகனுக்காய் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். பலவீனத்தோடு வீட்டில் இருக்கிறாங்க. 2 கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய சுகமளிக்கும் கரம் இந்த மகனை தொடும்படியாய், கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் எல்லா 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொரு உறுப்புகளிலும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே பாய்ந்து செல்லும்படியா நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, கிருபை கொடுங்க ஆண்டவரே, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க ஆண்டவரே. சுகத்தை கட்டளை இடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த ஆத்மாவில் ஒரு விடுதலை கட்டளை இடுங்க ஆண்டவரே. ஆமென், ஆமென். இந்த நாட்களில் உமக்கு பிரியமான வழிகளை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் சபையாராக இணைந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு நம்முடைய சபையில வராதவர்கள், ஆமென், ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் இருப்பார்கள். அவர்களையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியா 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வருகிற நாட்களில் கர்த்தர் சாட்சியாய் கொண்டு வரும்படியாய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஊழியங்களை கர்த்தர் பொறுப்படுங்கப்பா, தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் ஜெபிக்கும்படியா எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு
நம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இது நம்முடைய ஜெப நேரம். யார் இந்த நேரத்தை வீணடிக்காமல், அசட்டை பண்ணாமல், நம் ஒரு மனதோடு கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற நேரம். கர்த்தர் நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்க ஆயத்தமா இருக்கிறார். இவ்வளவு நேரம் கர்த்தரை பாடினோம், கர்த்தரை ஆராதித்தோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது நம்முடைய தேவைகளை கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லுகிற நேரம். எல்லாரும், யாரும் அங்கும் இங்கும் பார்க்கவோ கண்களை திறந்திருக்கவோ நீங்கள் கூடாது. எல்லாரும் சகோதரர்கள், உங்களுடைய தொழில் ஆசீர்வாதத்திற்காக, உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். யாரும் சின்ன பிள்ளைங்க கூட சும்மா இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒரு மனதோடு கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவர் இந்த வாரத்தில் கர்த்தரனை ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு, எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் நீங்க ஜெபிக்க போறீங்க. எல்லாரும் இணைந்து, பைபிள் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்கள் கர்த்தரை உண்மையா இந்த ஜெப நேரத்தில் தேடுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். ஆமே, நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துகிற தேவன். நமக்கு சரீர பலனை தருகிற தேவன். நமக்கு அடைக்கலமான தேவன். ஆமேன். அவரிடத்தில் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு பிரியமானவர்களே. அவராலே நிறைவான பலன் உண்டு பிரியமானவர்களே. ஒரு ஊழியக்காரன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, ஒரு மனிதன் உங்களை ஆசீர்வதிக்க முடியானது. ஆனா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியுமே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய சமூகத்தில் அல்லவா நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அவருடைய சமூகத்தில் அல்லவா நீங்கள் முழங்கால் படியிட்டு நிற்கிறீர்கள். அவருடைய சமூகத்தில் அல்லவா நீங்கள் எழுந்து நிற்கிறீர்கள். தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் தேவைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் யாவையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். பிள்ளைகளே, உங்களுடைய படிப்பு காரியத்திற்காய் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் எதிர்கால ஆசீர்வாதத்திற்காய் ஜெபம் பண்ணுங்கள். தடைகள் மாற நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்கள். ஆமென், ஆமென், ஆமென். நான் ஜெபத்தை நடத்துவதை விட நீங்கள் ஜெபிப்பது ரொம்ப முக்கியம். உங்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்க விரும்புகிறார். உங்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்க விரும்புகிறார். எல்லார் இருதயத்திலிருந்து வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாளிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் எழுந்தருளி இருக்கிறார். சபை நடுவிலே கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று பர்த்திமேயு குருடன் இயேசு சமீபமா இருந்தபோது அவரை நோக்கி கூப்பிட்டார். அவன் வாழ்க்கையில கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் விடுதலை தர, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சமாதானத்தை தர, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மகா பெரிய ரட்சிப்பை தர இந்த இடத்தில் கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. கவலைகளை மாற்றுகிற தேவன், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன், உங்கள் கவலைகளை மாற்றுகிற ஒரே ஒரு தேவன், அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன் அவர்தான் இயேசு. ஒரு அற்புதமான சாட்சியை கேட்டோம் அல்லவா? இடத்துல எத்தனை பேர் நீங்கள் கடன் பாரத்தோடு இருந்தாலும் உங்கள் கடன் பாரங்களை மாற்ற இயேசுவுக்கு அது லேசான காரியம். என் இயேசுவுக்கு அது லேசான காரியம். விசுவாசம் உள்ளவர்கள் கைகளை தட்டி சொல்லுங்கள், என் கடன் பாரங்களை மாற்ற என் இயேசுவுக்கு லேசான காரியம். இடத்துல வந்திருக்கிறவர்கள் வியாதியோடு வந்திருந்தா உங்கள் வியாதிகளை மாற்றுவது இயேசுவுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. கைகளை தட்டி சொல்லுங்கள், என் வியாதியை மாற்ற என் இயேசுவுக்கு லேசான காரியம். என் பிள்ளைகளுடைய வியாதியை மாற்ற என் இயேசுவுக்கு லேசான காரியம். சீக்கிரத்தில் இந்த சபையில் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று என் பிள்ளையுடைய சரீர பலவீனம் மாறினது, என் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய பலவீனம் மாறினது, என்னுடைய பலவீனம் மாறினது, என் சகோதரனுடைய பலவீனம் மாறினது என்று சாட்சியாய் கர்த்தர் என்னையும் நிறுத்துவார் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் விசுவாச அறிக்கை பண்ணுங்கள். நன்றி ஆண்டவரே. ஒரு நிரந்தரமாய் வேலை இல்லாமல் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கு நிரந்தரமான வேலை உருவாக்கி கொடுங்கப்பா.
கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சீக்கிரத்தில் நன்மையை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, நன்மையை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, தொழில்களில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பங்களில் வீடுகளில் சமாதானம் உண்டாகட்டும். எந்தெந்த காரியங்களை குறித்து உடைய பிள்ளைகள் கவலையோடு வந்திருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களோடு பேசும் ஆண்டவரே, உடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். எல்லாரும் பாடுங்கள். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் இந்த உம்முடைய வார்த்தையோடு எங்களோடு பேசும். இந்த நேரத்தை கர்த்தர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 23வது சங்கீதம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 23வது சங்கீதம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் நம் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக, சத்துருக்களின் மத்தியில் கர்த்தர் நம்மை வாழ வைப்பதற்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, பெரிய தேவனுடைய தீர்மானம் இருக்கிறது. ஏற்ற வேளையில் கர்த்தர் நம்முடைய தலைகளை உயர்த்துவார். ஏற்ற வேளையில் அவருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். நேற்றைய தினம் உபவாச கூடுகையில் மொர்தேகாயை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். ஏற்ற வேளையில் வாசல் காவலாளனாயிருந்தவன் அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவனை கர்த்தர் உயர்த்தினதை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு இன்னொரு மனிதனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. ஒரு வசனத்தை கூட வாசித்து அந்த பகுதிக்கு நேராய் நாம் செல்ல போகிறோம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் 16:7 ஒருவர் வாசிக்க கேட்போம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். ஒரு மனிதனுடைய வழிகள் தேவனுடைய பார்வையில் பிரியமாயிருந்தால் அவனை பகைக்கிறவர்கள் கூட, அவனுக்கு சத்துருக்களாக இருக்கிறவர்கள் கூட அவனோடு சமாதானமாகும்படி கர்த்தர் கிரியை செய்வார். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. நம்மை பகைக்கிறவர்கள் கூட, நம்மை நிந்திக்கிறவர்கள் கூட, நம்முடைய உயர்வை தடை செய்கிறவர்கள் கூட ஒரு காலம் வரும்போது நம்மோடு சமாதானமா இருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும்னா நம்முடைய வழிகள், நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்கணும். மனுஷனை பிரியப்படுத்த நம்முடைய வாழ்க்கையில் எதிரிகளும் பெருகுவார்கள், சமாதானமும் இல்லாமல் போகும்.
ஆனால் தேவனை நாம் பிரியப்படுத்தும் போது, கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் போது, சில சூழ்நிலைகள், எதிரிகள் எழும்பினாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர்களும் நம்மோடு சமாதானத்தோடு இருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த பகல் வேளையில் எத்தனை பேர் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? கர்த்தருக்கு பிரியமாய் நான் வாழணும், அதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்கள். தேவனுக்கு பிரியமான வழி அப்படின்னா என்னன்னா, நம்ம பிள்ளைங்க நமக்கு பிரியமான வழியில நடக்கிறாங்கன்னா நாம சொல்றத அவங்க என்ன பண்ணணும்? கேட்கணும். அதே போலதான் கர்த்தர் சொல்லுகிறதை நாம் கேட்டு அதன்படி நடக்கிறது தான் அவருக்கு பிரியமான வழி. அவர் சொல்றதை கேட்கறது மட்டும் இல்ல, அவர் சொல்றபடி செய்வதுதான் அவருக்கு பிரியமான வழி. ஆமென். கேட்கும்போது ஆமென் சொல்லுகிறோம், கேட்கும்போது அல்லேலூயா சொல்லுகிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறபடி நாம் வாழுகிறோமா, நடக்கிறோமா அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம தியானிக்கணும், இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஏன் சமாதானம் இல்லை? ஏன் சத்துருக்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள்? சத்துருக்கள் கூட நம்மை நிந்தித்து நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் இன்னும் நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய வழிகள் இன்னும் கர்த்தருக்கு பிரியமான வழிகளாக மாறவில்லை. 50% 70% இருக்கு, ஆனா 100% இல்லை. 100% கர்த்தருக்கு பிரியமான வழியில் நாம் நடக்கணும். ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்துவை அறிந்து கொண்டவன், பவுல் சொன்னது போல, இனி வாழுவது நான் அல்ல, நமக்கு நலமாய் தோன்றுகிற நிறைய வழி இருக்கும். பாருங்க, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற நிறைய வழி இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவு மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு இந்த வேலைக்கு போனா நல்லா இருக்கும், எனக்கு இந்த பிரயாணம் பண்ணா நல்லா இருக்கும், எனக்கு இந்த வீட்டுக்கு போனா நல்லா இருக்கும், இந்த இடத்துல போய் குடியேறினா நல்லா இருக்கும். நமக்கு நிறைய எண்ணங்கள் தோன்றலாம், ஆனால் அது தேவனுக்கு பிரியமா அப்படிங்கிறத நாம நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சிந்திக்கணும். நீங்க நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் முக்கியம். பாருங்க, ஒவ்வொரு முடிவுகளும் முக்கியம். சில தவறான முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து போடும். சில சரியான முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையில ஆச்சரியமான நன்மைகளை கொண்டு வரும். ஆமே. நெல்லிக்காய் எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கிறீங்க? எல்லாரும் சாப்பிட்டுருப்போம். காட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லை? அது சாப்பிடும்போது கொஞ்சம் கசக்கும். ஆமாம், ஆனால் அது உடலுக்கு ஆரோக்கியம். அப்படி தானேங்க நான் சொல்கிறது? சரிதானே? அப்படி தானே? ஆனால் ஆண்டோடைய வழிகளும் சில நேரத்தில் நமக்கு கசப்பாக இருக்கிறது போல இருக்கும், ஆனால் அதுதான் ஆரோக்கியம். பாருங்க, கர்த்தருடைய வழிகளை ஒரு மனுஷன் புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாம, அவருடைய வழியை புரிந்து கொள்ளாம தான் மனுஷன் கீழே விழுந்துட்டான். அவனுக்கு பிரியமான வழியை சூஸ் பண்ணிட்டான், அவன் பார்வைக்கு நலமானதை சூஸ் பண்ணிட்டான். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நமக்கு நம்முடைய வழிகள் கர்த்தருடைய வழியின்படி நடந்தாதான் நம்முடைய சத்துருக்கள் கூட நம்மோடு வந்து சமாதானமாகும்படி கர்த்தர் செய்ய முடியும். ஆமென், ஆமென். ஆதியாகமம் 26வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. வேகமாக சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆதியாகமம் 26 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். அடுத்த வசனம் வாசி. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. அடுத்த வசனம். இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. ஒரு பஞ்சம் ஈசாக்குடைய நாட்களில் வருகிறது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பஞ்சம், ஒரு நெருக்கடி, ஒரு பிரச்சனை வரும்போது தான்
நாம நிறைய யோசிப்போம். இந்த பஞ்சத்திலேருந்து வெளியே வரணும்னா, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னா, இந்த உபத்திரவத்திலேருந்து வெளியே வரணும்னா, இந்த பாடலேருந்து வெளியே வரணும்னா என்ன செய்யலாம்? பல ஆலோசனைகளை கேட்போம், ஃபோன் பண்ணி கேட்போம். நமக்கே நிறைய யோசனை தோணும். அங்கே போயிடலாமா, மனைவி ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, கணவர் ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, பிள்ளைகள் ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. இனிமேல் இங்கே இருந்தால் சரியாகாது, அங்கே ஓடிடலாமா இங்கே ஓடிடலாமான்னு தோணும். ஆனால் நெருக்கடியான வேளையில, இந்த பஞ்சத்தின் மத்தியில், இந்த நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தர் என்ன சொல்றார் அப்படிங்கிறத கேட்கறதுக்கு நிறைய நேரத்தில் நமக்கு பொறுமை இருக்காது பாருங்க. ஆமென். நாம ஒரு பாடுகளில், உபத்திரவத்தில் நாம் சிக்கி தவிக்கும் போது, இதன் மத்தியில் ஆண்டவர் என்னோடு ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். அதை ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிந்து கொள்ளணும், நல்லா அறிந்து கொள்ளணும். ஒரு நெருக்கடியான வாழ்க்கையில, ஒரு பிரச்சனைகள் மத்தியில் நானும் நீங்களும் போய் கொண்டிருப்போம்னா, நமக்கு முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம்னா, இந்த பிரச்சனையின் மத்தியில் கர்த்தர் ஏதோ ஒரு மெசேஜ் எனக்கு சொல்ல போறார், ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு என்னோடு பேச போகிறார். கொஞ்சம் பொறுமையா கேட்கணும். ஈசாக்கோடு கர்த்தர் சொன்னார், உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய பஞ்சம் வருது, இந்த இருக்கிற தேசத்துல பஞ்சம் வருது, நீ அங்கும் இங்கும் ஓடாத, நான் சொல்றேன், நீ இந்த தேசத்திலே இரு, இங்கே இரு, இங்கே நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். மொர்தெகாயை கர்த்தர் அவன் இருந்த அந்த அடிமைத்தனத்தின் தேசத்தில் தான் ஆசீர்வதித்தார். தானியேலை பாபிலோனின் சிறையிருப்பில் அவன் இருந்த அதே இடத்துல தான் ஆசீர்வதித்தார். ஆமென். அப்ப ஆண்டவர் நம்மை ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு, ஒரு பாடுகள் மத்தியில் நம்மை அனுமதிக்கிறாருன்னா, அவர் நம்ம கூட இருந்தா போதும் நமக்கு ஆசீர்வாதம் வந்துடும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யாரும் இருக்கிறாங்களோ இல்லையோ, நீ இந்த தேசத்தில் குடியிருந்து நான் சொல்றது போல எனக்கு பிரியமான வழியில நீ இருந்தேன்னா நான் உன் கூட இருப்பேன். ஆமென். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் ஒரு மனிதனிடத்துல எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, என் பிள்ளை நான் சொல்றபடி செய்யறானா, அதை தான் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆபிரகாமிட்ட கர்த்தர் சொன்னார், உன் பிள்ளைய பலி செலுத்து. அவன் கேள்வியே கேட்கல, ஆண்டவர் சொன்ன அதே காரியத்தை செய்ய முற்படுகிறான். ஆபிரகாமிட்ட கர்த்தர் சொன்ன, உன் இனத்தை விடு, உன் தேசத்தை விடு, உன் தகப்பன் வீட்டை மறந்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்படியே செய்தார், அப்படியே செய்தார். அவர்கள் தான் கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்க முடியும். நாம் நிறைய நேரத்தில், நம் நெருக்கடியான நேரத்தில் நாம ஒரு பிளானை வச்சுட்டு நாம் என்ன பண்றோம்னா, ஜெபத்தில் அதை சொல்றோம், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் இப்ப தீர்மானம் பண்ணியிருக்கிறேன், அதை எனக்கு செய்யுங்க. ஆனா நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் இந்த பிரச்சனையில் இருக்கிற ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? இது நிறைய நேரத்தில் நம்ம கேட்க தவறுகிறோம். நமக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியத்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லவே செய்கிறோம், தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கவே செய்கிறோம். கர்த்தர் பேச நாம் அனுமதி கொடுக்கிறதே இல்லை. நிறைய நேரத்தில் எனக்கு இது நல்லா இருக்குன்னு தோணுது, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர நான் இந்த முயற்சி செஞ்சா நல்லா இருக்குன்னு தோணுது. அப்படி இல்லை பிரியமானவர்களே. நாம் நெருக்கப்படுகிற நேரத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை, ஒவ்வொரு காரியம். ஏன்னா ஆபிரகாம் நாட்களில் ஒரு பஞ்சம் வந்தது. ஆபிரகாமு கிட்ட நீ இருக்கிற அதே தேசத்துல இருன்னு கர்த்தர் சொல்லல, ஆபிரகாம் எகிப்துக்கு போறார். நாம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இன்னொரு நபருக்கு இதே மாதிரி வந்தது, அவர் இந்த பிரச்சனையில அங்க போனாரு, அதனால நான் என்ன பண்ணுவேன், அங்க போவேன். அப்படி அல்ல. ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வழியை வச்சிருக்கிறாரு, அவனுடைய ஒரே மகன் ஈசாக்குக்கு கர்த்தர் இன்னொரு வழியை வைத்திருந்தார். இதுதான் நாம புரிந்து கொள்ளணும். என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அந்த வழின்னா அந்த வழியில கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறது, நமக்கு வேறு வழி, நாம் நடக்க வேண்டிய ஒரு வழி இருக்கிறது, நாம் போக வேண்டிய ஒரு வழி இருக்கிறது. அதான் பைபிள் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி. ஈசா கிட்ட கர்த்தர் சொன்னார், நீ எகிப்துக்கு போகாத. ஈசாக்கு என்ன எண்ணம் வந்திருக்கலாம், ஒருவேளை இந்த எகிப்தின் காரியத்தை குறித்து தன்னுடைய தகப்பன் சொல்லி இருந்திருக்கலாம். ஈசாக்கு இடத்துல, ஒரு முறை எங்களுக்கு பஞ்சம் வந்தது, நானும் உன் அம்மாவும் எகிப்துக்கு போனோம்,
எகிப்தில் இருந்து தான் யாரை கூப்பிட்டு வராங்க? ஆகாரை கூப்பிட்டு வராங்க. அதை நான் உங்களுக்கு போதித்திருக்கிறேன். எகிப்தின் அடிமைத்தனத்தில் எகிப்தின் அடிமை பெண் தான் யாரு? ஆகார். இந்த கதையெல்லாம் ஈசாக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை ஈசாக்கு அந்த எண்ணம் வந்திருக்கலாம், பஞ்சம் வந்துருச்சு, எகிப்துக்கு போயிடலாமா. ஆனா ஸ்பெசிஃபிக்கா கர்த்தர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாமல், உன் தகப்பனை நடத்தின வழி அல்ல உனக்கு நான் வச்சிருக்கிற வழி. ஆமே. ஈசாக்கு கேட்கல, எங்க அப்பா அங்கெல்லாம் போனாரு. ஈசாக்கோடு கர்த்தர் சொல்றார், நீ இங்க இருந்தா நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ண. நீ கர்த்தர் அநேகரோடு பேசுகிறார். நீங்கள் செய்கிற வேலைகள், நீங்கள் செய்கிற தொழில்கள் பஞ்சத்தில் இருக்கிறதா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டுடைய சத்தத்தை கேட்க உங்க இருதயத்தை திருப்பி நீங்க செய்கிறத உண்மையா கண்டினியூ பண்ணுங்க, கர்த்தர் உங்க கூட இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் வாக்கு மாறாதவர். அவர் எப்படி உண்மை உள்ளவராய் ஈசாக்குடைய வாழ்க்கையில் இருந்தார் என்கிறதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா ஈசாக்கை கர்த்தர் அங்கே வாசம் பண்ண செய்தார். பைபிள் சொல்லுது, ஈசாக்கு அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா, 12வது வசனத்தை வாசியுங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அதே வருஷத்தில் எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? 100 மடங்கு. காலம் பஞ்சகாலம், காலம் கொடிய காலம், காலம் கையின் என்ன செஞ்சாலும் வருமானம் வர முடியாத ஒரு மோசமான காலம். தேசம் முழுவதும் பஞ்சம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஈசாக்கு என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் சொன்ன இடத்துல விதை விதைக்கிறார், ஆண்டவர் சொன்ன வேலையை செய்கிறார், ஆண்டவர் சொன்ன தொழிலை செய்கிறார், ஆண்டவர் சொன்ன பணிகளை செய்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சில நேரத்தில் சொல்லுவார், நீ இதே கண்டினியூ பண்ணு, நீ இருக்கிறதே செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நிறைய நேரத்தில் மனம் ஏற்க மறுக்கும். நான் இவ்வளோ நாள் செஞ்சாச்சு, இனியா வருமானம் வரப்போகுது, இனியா ஆசீர்வாதம் வரப்போகுது. ஈசாக்கு அதெல்லாம் கேட்கல. கர்த்தர் சொன்னாரு, நான் விதைக்கிறேன். ஒரு மனுஷனுடைய விதைப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தால் அது 100 மடங்கு பலனை கொண்டு வரும். அதே நேரத்தில் நம்ம முயற்சியில நான் செஞ்சிருவேன் அப்படின்னு நம்ம விதைச்சோம்னா அநேக நேரத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. பேதுரு சொல்லுகிறார், ரா முழுதும் நான் என்ன பண்ணினேன்? பிரயாசப்பட்டேன். அப்படின்னா பேதுருவுக்கு செய்ய தெரியாத தொழிலாங்க சொல்லுங்க. பேதுரு மீன் பிடிக்கிறதுல கை தேறினவர், திறமை உள்ளவர், பழக்கம் உள்ளவர், அனுபவசாலி. அவருக்கு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நைட்டு ஃபுல்லா வேலை பார்த்துருக்கிறோம், ஒண்ணு கூட ஆகப்படல. சொந்த முயற்சி, சுயமுயற்சி, திறமையை நம்பின வேலை, அனுபவத்தை நம்பின வேலை. கர்த்தர் போய் சொன்னாரு, நீ ஆழத்துல போய் என்ன பண்ணு? வலைய போ. அப்போ கூட பேதுரு சொல்றாரு, நான் முழுசும் பிரயாசப்பட்டேன், ஆயினும் உம் வார்த்தையின்படி. அப்படின்னா அவருக்கு அப்ப கூட கொஞ்சம் தடுமாற்றம் தான். நைட்டு ஃபுல்லா வேலை பார்த்து கிடைக்காதது இப்பவா கிடைக்க போகுது? ஆயினும் வார்த்தையின்படியே வீசுறேன், வலை வீசுறேன்னு சொல்றார். பஞ்சம். இப்போ கூட சகோதரர்கள் சிலர் இருக்கிறாங்க, போறோம் பிரதர் போட்டுக்கு, திரும்ப வரும்போது கையில இருந்து பணத்தை எடுத்து எதுக்கு செலவு பண்றோம்? ஃபியூலுக்கு நாங்க பணத்தை போட்டு சும்மா வரோம். சொந்த முயற்சி இல்ல. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள். நம்ம அனுபவம் நிறைய நேரத்தில் கை கொடுக்காதுங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும்போது நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டு. ஆயினும் உம் வார்த்தையின்படியே. பிசினஸே இல்லை, தொழிலே இல்லை, வார்த்தையின்படி பேதுரு வலையை வீசுறாரு. வலையை பிடிச்சி இழுக்க முடியல, திரளான மீன்கள். நம்ம ஆண்டவர் யார் தெரியுமாங்க? நம்ம ஆண்டவர்
உயிரினங்களையும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நன்மைகளையும் உருவாக்கினவர். பஞ்ச காலத்தில் இந்த நிலத்தில் விதைச்சா ஒண்ணுமே வராது அப்படிங்கிறது மனித எண்ணம். ஆனால் நிலத்தை உருவாக்கினவர், விதையை உருவாக்கினவர், அந்த விதையை முளைக்க பண்ணுகிறவர் சொல்லுகிறார், நீ இந்த இடத்துல விதை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கு ஆண்டுடைய வார்த்தையின்படி விதையை விதைக்கிறாரு. ஆண்டுடைய வார்த்தையின்படி அந்த தேசத்தில் அவன் விதையை விதைச்சதுனால பைபிள் சொல்லுது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பேதுரு கர்த்தருடைய வார்த்தையின்படி வலையை வீசினதுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவன் ஆசீர்வதிக்கும் போது ஈசாக்குக்கு 100 மடங்கு பலன். அல்லேலூயா. ஒரு விதைக்கு 100 மடங்கு பலன். 100 மடங்கு பலனை பெற்று அவன் என்ன ஆகிறான்னா, அவன் ஐஸ்வர்யவானாகி, 13வது வசனம் பாருங்க, வர வர விருத்தி அடைந்து. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சாதான் ஐஸ்வர்யம் உண்டாகும். பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நாம சம்பாதிக்கிற பணங்கள் சில நேரத்தில் நிறைய வரலாம், ஆனா சில நேரத்தில் அது வட்டி கடன்காரனுக்கும் இல்ல மருத்துவமனைக்கும் இப்படியே பிச்சு பிச்சு போயிடும். சமாதானம் இருக்காது, வேதனை வந்துடும். ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அப்படி அல்ல, அது ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வரும், மீதம் எடுக்க செய்யும், மற்றவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் உதவுகிற விதமாக அமையும். ஈசாக்கு ஐஸ்வர்யவானான், வர வர விருத்தி அடைந்தான். ஒவ்வொரு நாளுக்கு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா விருத்தி, ஆசீர்வாதம், பெருக்கம். வர வர குறைவு அல்ல, வர வர விருத்தி. மகா பெரியவனான். இந்த வார்த்தை சொல்லுங்க, மகா பெரியவனான். பஞ்ச காலம் கர்த்தருடைய வார்த்தை இருந்தது, அதன்படியே செய்தான். கர்த்தர் அவன் ஆசீர்வதிச்சாரு. 100 மடங்கு ஆசீர்வாதம். அவன் வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? அல்லேலூயா. அப்படின்னா நீங்க ஆண்டவருடைய வழிகளில் நடக்கணும். ஆண்டவருக்கு பிரியமான நீங்க செய்யற சின்ன பிசினஸா இருக்கட்டும், சின்ன தொழிலா இருக்கட்டும், பரவாயில்ல, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அவருடைய வழிகள் அவருக்கு பிரியம், நம்முடைய வழிகள் அவருக்கு பிரியமா இருந்தா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். சரி, இப்போ இங்கதான் இதை தொடர்ந்து தான் ஈசாக்குக்கு பிரச்சனை ஆரம்பமாகுது. கவனிக்கிறீங்களா? ஈசாக்குக்கு இங்கதான் எதிரிகள் ஆரம்பமாகிறார்கள். பைபிள் சொல்லுது, 14வது அதிகாரத்தை வாசியுங்கள். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே போதும், பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். ஆமே. கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார், கர்த்தர் அவனை உயர்த்தினார். இவனுடைய உயர்வை பெலிஸ்தியர்களால பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவனுக்கு திரளான ஆட்டு மந்தை இருந்தது, மாட்டு மந்தை இருந்தது, அநேக பணிவிடைக்காரர்கள், வேலைக்காரர்கள் இருந்தார்கள். இவனுடைய உயர்வை பெலிஸ்தியர்களாக பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. கவனிக்கிறீங்களா? நம்மோடு இருக்கிறவர்கள் நாம ஏழ்மையில இருக்கும்போது நம்ம மேல பரிதாபப்படுறவங்க கூட கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது என்ன செய்வாங்கன்னா பொறாமப்படுவாங்க. இவனுக்கு வந்த வாழ்க்கையா, இவளுக்கு வந்த வாழ்க்கையா, பொறாமை கொள்ளுவார்கள். பெலிஸ்தியருடைய ஆவி பொறாமையின் ஆவி, பிசாசுடைய ஆவி பொறாமையின் ஆவி, தேவ பிள்ளைகளுக்கு எதிராக பொறாமையின் ஆவி இந்த காலகட்டங்களில் செயல்படுகிறது. அல்லேலூயா. ஆமே. உங்களுக்குள்ள பொறாமை இருக்கா? யோசிச்சு பாருங்க. மற்றவர்களுடைய உயர்வை பார்த்து உங்களுக்கு பொறாமை வருதுன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி சரியில்லை. மற்றவர்களுடைய உயர்வை பார்த்து மற்றவர்களுக்கு கர்த்தர் ஒரு நன்மையை கொடுக்கிறாருன்னா, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி நல்ல ஆவி. புரியுதா உங்களுக்கு? மற்றவர்களை பார்த்து பைபிள் சொல்லுது, பொறாமையோ வென்றால் என்னவா? எலும்பு உருக்கி. பொறாமப்படுற மனுஷன் அழிஞ்சிரும். அப்படியே மற்றவருடைய உயர்வுக்கு மேல பொறாமையா இருக்கிற மனுஷனால சந்தோஷமாவே இருக்க முடியாது, மகிழ்ச்சியாவே இருக்க முடியாது. நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார், அதை எவனும் திருட முடியாது.
அது போதுமா? மற்றவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நம்ம எவ்வளவு பொறாமப்பட்டாலும் கிடைக்காது. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய வார்த்தையை ஆழமாய் தியானித்து பாருங்கள். ஆனா ஈசாக்குக்கு மேல பெலிஸ்தியர்கள் பொறாமப்பட்டாங்க. பொறாமை எங்க கொண்டு போகுதுன்னா, அவன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்கார வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானான். கவனிங்க, இவன் பொறாமப்பட்டு என்ன பண்றாங்கன்னா, அவனுடைய சத்துருக்கள் அவனுடைய உயர்வை தடை பண்ணும்படிக்கு, அவனுடைய விளைநிலங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கும்படிக்கு அவன் வெட்டின, அவனுடைய தகப்பனுடைய காலத்தில் வெட்டின துறவுகள் கிணற எல்லாம் என்ன ஆகிட்டு போட்டாங்கன்னா, மண் வாரி போட்டு அடைச்சு போட்டாங்க. தண்ணி இருந்தா தானே விவசாயம் பண்ண முடியும், தண்ணி இருந்தா தானே உனக்கு விதைய போட முடியும், நாத்த நட முடியும், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். நான் அந்த சோர்ஸையே கட் பண்ணிடுறேன். ஹலோ, சத்துருக்கள் பாருங்க இப்படிதான் வஞ்சகமா போராடுவாங்க. இது பிசாசின் ஆவி. இனி நீ வாழ்ந்து பாரு, இனி நீ உயர்ந்து பாரு, கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு, பார்க்கலாமே. ஆனா ஈசாக்கு என்ன தெரியுமா பண்றாரு? பொறாமை கொண்ட மனிதர்களை விட்டு விலகுகிறார். ரொம்ப முக்கியம் பாருங்க, பொறாமப்படுற மனுஷனை விட்டு சொல்லுங்க, விலகுங்க, விலகுங்க. அவனை எதிர்க்காதீங்க. உங்க மேல பொறாமப்படுறவங்களை பார்த்து பொறாமப்படுறவங்களை எதிர்க்காதீங்க. கொஞ்சம் தள்ளி இருங்க, கொஞ்சம் விலகி இருங்க. நீங்க அவங்களை எவ்வளவுதான் ரட்சிப்புக்குள்ளாக நடத்த பிரயாசப்பட்டாலும் சில நேரத்தில் நீங்க தோற்று போவீங்க. கொஞ்சம் தூரம் இருந்து அவங்கள ரட்சிங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஈசாக்கு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போகிறார், அவ்விடம் விட்டு போகிறார். என் அப்பா வெட்டின கிணறு, என்னுடைய அப்பாவுடைய வேலைக்காரங்க வெட்டின கிணறு, இதை நீங்க எப்படி தூர்த்து போடலாம்? அங்க போய் இவன் போய் சண்டை போட போகல, சரியா? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்ன ஆசீர்வதிப்பேன்னு. அதை சொல்லி செஞ்சும் காமிச்சிட்டார், ஆசீர்வதிச்சிட்டார். அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து தானே நீ பொறாமப்படுற. அவர் இன்னும் என்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். உனக்கிட்ட நான் சண்டை போட்டு உனக்கிட்ட வாக்குவாதம் பண்ணி எனக்கு ஒன்றும் கிடைக்க போறதில்லை. நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவன். அல்லேலூயா. கரம் உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆமென். 17வது வசனம் வாசியுங்கள். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து, அடுத்த வசனம், தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படி அவைகளுக்கு பேரிட்டான். ஈசாக்கு வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். கவனிங்கள், ஈசாக்கு கொஞ்சம் விட்டு போய் சும்மா இருக்கல, அவன் வேலையை தொடர்ந்து செய்கிறான், அவன் பணியை தொடர்ந்து செய்கிறான். ஈசாக்கிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், ஒரு தடை வந்த உடனே அதை அப்படியே முடிச்சிடக்கூடாது. வேலையில், பிசினஸ்ல, தொழில் ஒரு தடை வந்துருச்சு, ஒரு பொறாமப்பட்டு எல்லாம் முடிச்சு பிரதர் அவ்வளவுதான் இருக்கக்கூடாது. தொடர்ந்து செய்கிறார். தன் தகப்பன் வெட்டின துறவை திரும்ப தோன்றாரு. பைபிள் சொல்லுது, அங்கே அவனுடைய வேலைக்காரர்கள் சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சுன்னா நீ எங்க வெட்டினாலும் தண்ணி வரும். அல்லேலூயா. நீ எங்க ஆண்டவர் சொல்லுற இடத்துல நீ இருந்து நீ வேலை செய்கிற இடத்துல ஆசீர்வாதம் வரும். இங்க அடுத்த புதிய எதிரி வராங்க. அங்க பெலிஸ்தியர்னா இங்க கேராரூர். அந்த இடத்துல இருக்கிற மேய்ப்பர்கள் என்ன சொல்றாங்க? இது எங்களுடைய துறவு, இது எங்க இடம், நீ எப்படி இங்க வரலாம்? என்ன பண்றாங்க? வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். பொறாம போய் என்ன வந்துருச்சு? இப்போ
வாக்குவாதம். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் வாக்குவாதம் இருக்கு பாருங்க. வாக்குவாதங்கள், மாறி மாறி பேசுறது, நீ பெருசா நான் பெருசா. ஆனா பைபிள் சொல்லுது, கேராரூர் மேய்ப்பர்கள் தான் வாக்குவாதம் பண்ணினாங்களே தவிர ஈசாக்கு அவங்க கிட்ட என்ன பண்ணல, வாக்குவாதம் பண்ணல. ஈசாக்குக்கு நியாயமா எடுத்து வைக்க வேண்டிய வாதங்கள் இருந்தது. ஏன்னா தன்னுடைய தகப்பனுடைய துறவு, அவனுடைய ஆசீர்வாதம், அவனுடைய சொத்து, அவன் சொல்லி இருக்க முடிஞ்சிருக்கும். ஆனா அந்த எதிராளிகள் கூட ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணல, அவர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு என்ன பேர் போட்டான், ஏசேக்கு என்று பெயரிட்டான். ஆமே. அங்கேயே இவனும் வாக்குவாதம் பண்ணிட்டு அங்கே இருக்கல, அங்கிருந்து புறப்பட்டு இன்னொரு துறவை வெட்டுகிறான். நான் சொல்லுவேன், வாக்குவாதங்களை விட்டு புறப்படுங்கள், வாக்குவாதங்களை விட்டு விலகி இருங்கள். உங்ககிட்ட திரும்ப திரும்ப ஒரு மனுஷன் வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னா சமாதானமா இருங்க, பேசவே செய்யாதீங்க, அமைதியா இருங்க. அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும், அவர்கள் ஏளனம் பண்ணிக்கொண்டே இருக்கட்டும், அவர்கள் வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே இருக்கட்டும். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது, அவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். இயேசுவிடத்தில் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனா பைபிள் சொல்லுது, அவர் கூக்குரல் இடமாட்டார். அடிக்கப்படுகிறதுக்கு கொண்டு போகிற ஆட்டை போல வாய் பேசாமல் இருந்தார். இயேசுடைய பாடுகள், உபத்திரவத்தின் மத்தியில் அநேக கேள்விகளுக்கு இயேசு பதிலே சொல்லவில்லை. முக்கியமானவைகளுக்கு மட்டும் வாய் திறந்து பேசிட்டு திரும்ப பொறுமையா இருந்தார். நாம் இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? நம்ம இடத்துல ஒரு ஆள் வாக்குவாதம் பண்றாங்கன்னா நாம் அமைதியா இருக்கணும். அவங்க பேசிட்டு, ஏன்னா நாம் திரும்ப பேசினா அந்த வாக்குவாதம் பெருசாதான் ஆகும், நம்ம சாட்சி என்ன ஆயிரும், கெட்டுப்போ. கூடுமான மட்டும் அமைதியா இருக்க கற்றுக்கொள்ளுவோம். ஆமென். இதெல்லாம் எளிமையா வராது பாருங்க. ஒரு பிரச்சனை, என் உரிமை, எனக்குரிய ஆசீர்வாதம், அவன் வாக்குவாதம் பண்றான், நான் ஏன் ரைட்டை எடுத்து வைக்க வேண்டாமா பிரதர், நான் ஏன் நியாயத்தை சொல்ல வேண்டாமா? நியாயம் எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சா என்ன ஆகும், செல்லுபடி ஆகும். ஆனா சில இடத்துல செல்லுபடி ஆகாது. அப்படிப்பட்ட இடத்திலிருந்து விலகி இருங்கள். முதல்ல சொன்னேன், பொறாமை உள்ளவரிடத்திலிருந்து விலகி இருங்கள், வாக்குவாதம் பண்ணுகிற இடத்திலிருந்து விலகி இருங்கள். கர்த்தர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். ஹல்லேலூயா. இவன் வேறொரு துறவை வெட்டுகிறான், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தினா என்பதற்கு பகை என்ற அர்த்தம். பொறாமப்பட்டு வாக்குவாதம் பண்ணி அவனை பகைத்தார்கள். அவனுடைய உயர்வை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் அவனை பகைத்தார்கள். ஈசாக்கு அங்கே நிக்கல. இதுவரைக்கும் எத்தனை இடம் மாறியாச்சு சொல்லுங்க? 3 இடம் மாறியாச்சு. 3வது இடம் இது. ஆனால் அவன் பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து, இப்ப நான் உங்களுக்கு சொல்லுவேன், பகையை விட்டு பெயர்ந்து போங்கள், பகையை விட்டு பிரிந்திருங்கள். பகை, அடுத்தவங்களை பகைக்கணும், அடுத்தவங்களை வெறுக்கணும், அதை அந்த எண்ணமே நமக்கு இருக்கக்கூடாது. நம்மள ஒருத்தர் பகைக்கிறாரா, சரி பரவாயில்ல, பெயர்ந்து போங்கள். ஆனா என்ன செய்யறாருன்னா, வேறொரு துறவை வெட்டினான். இந்த எல்லா 4 இடங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் இடத்தை விட்டு பெயர்ந்து போனான். ஆனால் அவன் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தான். துறவை வெட்டினான். அவர்கள் அதை குறித்து என்ன பண்ணல, வாக்குவாதம் பண்ணல. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களை பகைக்கிறவர்கள், உங்களை எதிர்க்கிறவர்கள், உங்கள் மேல் பொறாமைப்படுகிறவர்கள், உங்கள் மேல் வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள், உங்கள் மேல் பகையா இருக்கிறவர்கள், அவர்கள் மத்தியில உங்க வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா ஒரு லிமிட் வரதான் அவங்களால வர முடியுமே தவிர
அதை தாண்டி உங்களை தொட முடியாது. ஆமே. இப்ப ஆண்டவர் ஒரு புதிய நீரூற்றை கொடுக்கிறாரு. அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அந்த நீரூற்றிய பேர் என்னது? ரெகோபோத். சத்தமாய் சொல்லுங்கள், ரெகோபோத். என்ன சொல்றாருன்னா, இந்த தேசத்தில் நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு என்ன பேரிட்டார்? ரெகோபோத் என்று பேரிட்டார். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணல. ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமாய் நம்முடைய வழிகள் இருந்தா சத்துருக்கள் அவர்கள் சில மைல் தூரம்தான் தொடர்ந்து வர முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எகிப்திலிருந்து புறப்படுகிறார்கள், வெளியே வராங்க. ஆனா பின்னால இருந்து யார் வரா சொல்லுங்க? பார்வோன், ரதங்கள், எகிப்தியர் தொடர்ந்து வருகிறார்கள், சத்துருக்கள் தொடர்ந்து வருகிறார்கள். ஆனா ஒரு லிமிட் இருந்தது, அந்த லிமிட்டை தாண்டி அவங்களால வர முடியல. ஆண்டவர் அந்த சத்துருவுக்கு ஒரு செக்க வச்சாரு. எங்க? செங்கடல்ல. அதை தாண்டி பார்வோனால இஸ்ரவேலர்களை தொடர முடியவில்லை. அதை தாண்டி பார்வோனால இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்த முடியவில்லை. ஆனா வழியில வந்த உடனே இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க, இதுக்கு நாங்க அங்கேயே இருந்துடலாமே, வனாந்தரத்துல எங்களுக்கு பிரேத குழி எகிப்தில் எங்களுக்கு இல்லாம இருந்ததா, அதனால எங்க கொண்டு வந்தீர். ஆனா கர்த்தருடைய வழிகளை நாம புரிந்து கொள்ளணும். பாருங்க, சத்துரு தொடர்ந்து பிடித்து நம்மளை அழிக்க கர்த்தர் நம்மளை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. சத்துருவுக்கு ஒரு லிமிட்டை வச்சிருந்தார். எங்க வரைக்கும் தெரியுமா? சிவந்த சமுத்திரம் வரைக்கும். அதை தாண்டி சத்துரு தொடர முடியவில்லை. ஈசாக்குடைய சத்துருவுக்கு ஒரு லிமிட்டை கர்த்தர் வச்சிருந்தார். சித்னாவோட முடிஞ்சது, ரெகோபோத்தில் அவனை தொட முடியல. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஈசாக்குடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. இவனை பகைத்தவர்கள் எல்லாரும் எங்க வராங்கன்னா, பைபிள் சொல்லுது பாருங்க, 26வது வசனத்தை வாசியுங்கள். அபிமலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரில் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். 27வது வசனம் வாசிங்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? சொல்றான், நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே என்றான். அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒரு மனிதனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், தேவனுக்கு பிரியமா இருந்தால், அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் என்று பைபிள் சொல்லுது இல்லையா? வாசிங்க 28வது வசனம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று கண்டோம். எப்படி பார்த்தாங்க? யோசிச்சு பாருங்க. எப்படி அந்த சத்துருக்கள் நிச்சயமா ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார் என்று பார்த்தார்கள். இவன் இந்த இடத்துல இருந்து துரத்தணும், இன்னொரு இடத்துக்கு போனான், அங்க வெட்டினா அங்க தண்ணி வந்துருச்சு, அங்க இருந்தும் துரத்தணும். இன்னொரு இடத்துக்கு போனா, அங்கிருந்தும் விரட்டணும், அங்க இருந்தும் துரத்தணும். இன்னொரு இடத்துக்கு போனா, இவன் போற இடம் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான். ஆனா நம்மளை எதிர்த்தவன் எதுவும் பேசல. அவன் கர்த்தருக்கு பிரியமா வாழ்றான். அதனால இனிமேல் அவனை துரத்துனா ஒன்னும் வேலைக்கு ஆகாது, நம்ம வாழ்க்கை தான் அழிஞ்சு போன்னு சத்துருக்களே ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. ஈசாக்குடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்ததுனால அவனுடைய சத்துருக்களை இப்ப ஈசா கிட்ட வந்து நிக்கிறாங்க. இனி நான் உங்களை துரத்த முடியாதியா, ஏன்னா கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். ஏன்னா பைபிள்ல கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஈசாக்கே, நீ இந்த இடத்துல நீ விதைச்சேன்னா, இந்த இடத்துல இருந்தா நான் உன் கூட இருப்பேன். சில நேரங்கள்ல கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை சத்துருக்கள் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறதை சத்துருக்கள் புரிந்து கொள்ளுவார்கள். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் நம்முடைய சத்துருக்களும் நம்மோடு சமாதானமாகும்படிக்கு கர்த்தர் செய்வார். நாம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய உங்களுடைய ஒரே இலக்கு என்னன்னா, இன்னைக்கு நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிறேனா, இன்றைக்கு கர்த்தர் சொல்லி நான் செய்கிறேனா, நம்ம வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்துகிட்டே இருந்தேன்னா
சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வார். அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க, ஆகையால் எங்களுக்கு உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். 29வது வசனம் வாசியுங்கள். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். மறுபடியும் சொல்றாங்க, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ராமே. அல்லேலூயா. நாங்கள் உங்க கூட வாக்குவாதம் பண்ண வரல, இப்போ பொறாமப்பட வரல, எங்களை மன்னிச்சிரு. உன்னோட பகை உண்டாக்க வரல, இப்போ நாங்கள் ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ண வந்திருக்கோம். என்ன பண்ண வந்திருக்கிறோம்? சமாதான உடன்படிக்கை. நான் உண்மை சமாதானத்தோடு போக விட்டது போல நீரும் எங்களை சமாதானத்தோடு போக விட. உடனே ஈசாக்கு 3 இடத்துலேருந்து எங்களை துரத்துன, அதனால் என்ன பண்ண போகிறோம் பார் அப்படின்னு சொல்லி எழும்பினாரா? அடுத்த வசனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், வாசிங்க. அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள். சத்துருக்கள் சமாதானம் பண்ண வரும்போது பழச சொல்லி அவங்கள துரத்தக்கூடாது. கவனிக்கிறீங்களா? பழச சொல்லி நீ அப்படி செஞ்ச பத்தியா, நீ எனக்கு வாக்குவாதம் பண்ணுன, பொறாமப்பட்ட, நீ என்ன பகைச்ச, நீ என்ன துரத்துன, என் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்ட, உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, ஓடிருன்னு துரத்தக்கூடாது. பைபிள் சொல்லுது விருந்து பண்ணினான். யோசேப்பு தன்னை பகைத்த, தன்னை விற்று போட்ட சகோதரர்கள் திரும்ப வரும்போது கட்டி அணைத்து முத்தமிட்டு ஓ என்று அழுதான். ஓ என்று அழுது அவர்களை ஏற்றுக்கொண்டான், அவர்களை பராமரித்தான். அதுதான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் அழகு. சத்துரு வேணும்னா, நம்மை பகைக்கிறவர் வேணும்னா காலம் வரட்டு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லலாம், எனக்கு உனக்கு ஒரு காலம் வந்தா எனக்கு ஒரு காலம் வரும். ஈசாக்குக்கு ஒரு காலம் வந்தது. இவன் சொல்லி இருக்க முடியும், உன்னை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், போயிரு, துரத்தி இருக்க முடியும். அப்படி செய்யல, விருந்து பண்ணினான். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்தின்படி வாழ உங்களை அர்ப்பணிக்க முடியும்? நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். இயேசு அதுதான் சொன்னார், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய உபதேசம் சில நேரத்தில் கடினமா இருக்கும். எப்படிங்க பின்பற்ற முடியும்? அதுதான் கர்த்தருக்கு பிரியமான வழி. அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும். பைபிள் சொல்லுது, கூடுமான மட்டும் எல்லாரோடும் எப்படி இருக்கணுமா? நீங்க சமாதானத்தோட இருக்கணும். இப்படியெல்லாம் வசனம் இருக்கா பைபிள்ல? இருக்கு. நாம நமக்கு பிரியமான வசனத்தை எடுத்துட்டு மற்றதெல்லாம் விட்டுருவோம். இதெல்லாம் கடைபிடிக்க முடியாம கர்த்தர் நம்மகிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டா. ஈசாக்கால கடைபிடிக்க முடிஞ்சதுன்னா என்னால உங்களால கடைபிடிக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீர்கள்? ஆமே, ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் சிலர் சொல்லலாம், அவன் கோலை, அவன் ஒதுங்குறான், அவன் பயம். நம்ம வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா நம்ம சத்துருக்கள் திரும்ப வருவாங்க, நம்மிடத்தில் சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். எழுந்து நிற்கலாமா? கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. Thank you Jesus. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேனும் கையிலே. நெருக்கடியான நேரத்தில் எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? என் வழி அல்ல ஆண்டவரே, உங்க சித்தம். என் சித்தம் அல்ல உம் சித்தம். உண்மையா எத்தனை பேர் சொல்ல முடியும்? நெருக்கடியான நேரத்தில் நிறைய சத்தம் கேட்கும், அங்க ஓடிரு, இங்க ஓடிரு, அங்க போ, இங்க வா. நானும் நீங்களும் தீர்மானிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த நெருக்கடியான வேளையில் கர்த்தர் என்கிட்ட என்ன சொல்றார், கர்த்தர் என்கிட்ட என்ன பேசுறார். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும்,
குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே. எல்லாரும் சொல்லுங்க. இந்த நெருக்கடியான காலத்தில் என்னை உருவாக்கும் ஆண்டவரே. உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. எல்லாரும் சொல்லுவோம். பாத்திர என் வாழ்க்கை உங்க கையில கொடுக்கிற ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும் இயேசுவே நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. தகப்பனே, எங்கள் வாழ்க்கையை முழுசா உங்க கையில கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க இருந்தா உங்க வலது கரத்தை உயர்த்தி காண்பிக்கலாம். அநேக நேரத்துல ஆண்டவரே எனக்கு முடிவெடுக்க தெரியல ஒத்துக்கொள்ளுகிற எத்தனை பேர் இருக்கிறீங்க? அநேக நேரத்துல சரியான முடிவுகளை எடுக்க எனக்கு தெரியல ஆண்டவரே, என்னோடு இடைபடும் அப்பா. இந்த இக்கட்டான நேரத்துல நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்கிறவர்களாய், உமக்கு பிரியமான வழிகளில் நடக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் உருவாக்குங்க ஆண்டவரே. ஈசாக்கை உயர்த்தின தேவன், ஈசாக்குடைய பகைஞர்கள் அவனை எதிர்த்தவர்கள் கூட அவனோடு சமாதானத்தோடு வரும்படி செய்த தேவன். கரங்களை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பலனை கொடுங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும் பலனை கொடுங்க. தாராதன் வெளிப்பட்ட எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.